Hi, hello, vanakkam, welcome to premsGalataKitchen. இன்னைக்கு நம்ம செய்ய போற டிஷ் காடை வறுவல். அது எப்படி செய்ய போறோம்னா ஃபர்ஸ்ட் காடையை நல்லா வாஷ் பண்ணிக்கங்க. நல்லா மஞ்சள் தூள் போட்டு 2 டைம் வாஷ் பண்ணிட்டு லைட்டா கீரல் போடுங்க. ஏனா கொஞ்சம் காடை வந்து ரஃப்பா இருக்கும். அதனால கீரல் போட்டுட்டு மசாலா எல்லாம் mix பண்ணிக்கலாம். என்னென்ன மசாலான்னு பார்க்கலாம். தேவையான மசாலா 100 இஞ்சி 100 பூண்டு போட்டு ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கேன். அதுல இருந்து 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், சால்ட் தேவையான அளவு போட்டுக்கணும். கலர் பவுடர் கொஞ்சம், கஸ்தூரி மேத்தி 1/2 ஸ்பூன், ஒரு ஸ்பூன் லெமன், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பேஸ்ட் பதத்துக்கு வந்துச்சு. இப்போ காடையில் அப்ளை பண்ணிடலாம். காடையில் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மசாலா போட்டுருவோம். எல்லாம் போட்டாச்சு. இந்த மசாலாலாம் நல்லா ஒரு 1 ஹவருக்கு நல்லா காடையில் ஊறணும். அது வரைக்கும் ஒரு 1 ஹவருக்கு தட்டு போட்டு மூடி வைக்கலாம். இப்போ 1 ஹவர் ஆயிடுச்சுங்க. செஞ்சிடலாம். கேஸ் அடுப்பு பற்ற வச்சிடுறேன். கடாய் வச்சிடுறேன். 200 ml ஆயில் போடுறேன். ஆயில் நல்லா சூடாகட்டும். சூடானதும் காடை போட்டுக்கலாம். காடை போட்டு ஒரு சைடு நல்லா வெந்ததும் ஒரு 2 மினிட்ஸ் கொஞ்சம் ஹீட் ஆனதும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். அதே மாதிரி திருப்பி விட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வெந்ததும் எடுத்து பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. மொறுமொறுன்னு காடை ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.